புகழ்வோம் வாருங்களே, இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். திருக்கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். திருக்கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். அன்புடன் வாழ அழைக்கின்றார், அருளினை பொழிய அழைக்கின்றார். அன்புடன் வாழ அழைக்கின்றார், அருளினை பொழிய அழைக்கின்றார். இன்னலில் வாடி வாழ்வோரின் இதயத்தை தேடி அழைக்கின்றார். இன்னலில் வாடி வாழ்வோரின் இதயத்தை தேடி அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆன்சி, பிரிசில்லா, ஆண்டோ, பிராங்கஸ் இவள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும். வசந்த், பெர்னாண்டோ, ஜோ, பிலோமின் ஜூட், கலை செல்வி ஜூட், ஜே சீலன், மேக்ஸ், சூசை மேரி, புஷ்பராஜ், சுரேஷ், விர்ஜி, ஜோயல், சபரிதாஸ், அலோஷியஸ், நவீன், அலெக்ஸ், பிரவீன், அமலதாஸ், சுஷ்மா, ரிச்மோன், அர்ச்சனா, எலிசபெத், பியூலா மேரி, தர்மராஜ், ஷேர்லி, நிஷாந்த் இவருடைய குடும்பங்களிலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும் ஜான் போஸ்கோ, ஆரோக்கிய மேரி, ஜெத்ரூத் மேரி, இன்ஃபன்ட் பிராங்க்லின், அன்ன மேரி, பமிலா, பீட்டர் மரிய லூடின், ஜேக்கப், ஜாக்குலின், பிரின்சி, புஷ்பா, சகாய மேரி, தர்மராஜ் உடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், நல்ல உடல் உள்ள சகோதரருக்காகவும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற பால் ஜே செலஸ்கி, வின்சந்தை பால், லெபோரியஸ் ராயன், ஏஞ்சலா பெப்பின், யாரும் நினையாத குருக்களின் ஆன்மாக்கள், ஆண்டனி சாமி, ஆரிய சாமி, மாதவன், மேரி, கே செல்வம், முதலாம் ஆண்டு நினைவு, டக்ளஸ் பெர்னாண்டோ, யுஜரியஸ் பெர்னாண்டோ, பீட்டர் மஸ்கர்னாஸ் உடைய ஆண்மலை பாட்டுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் பெயருக்கு
விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை பக்தியானது தொன்று தொட்டு ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக இருக்கிறது. அப்படின்னா பார்த்துக்கு எவ்வளோ வருடங்கள். திரு அவை குறிப்பாக திருதி ஆண்டவர் காட்சியாக மார்கரெட் மரியம்மாளுக்கு கொடுத்த காட்சி தான். இந்த உலகத்தையெல்லாம் நான் அன்பு செய்கிறேன், மனிதர்களெல்லாம் அன்பு செய்கிறேன், ஆனால் இந்த மனிதர்கள் ஏனோ என் அன்பை புறக்கணிக்கிறார்கள், நீயாவது அன்பு செய்ய மாட்டாயா என்றெல்லாம் ஏக்கத்தோடு ஆண்டவருடைய காட்சி பேசப்பட்ட வார்த்தைகள். கடவுளுடைய அன்பை நாம் நினைவு கூறுவது, குடும்பத்தை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, நம்முடைய ஆத்துமாவை தூர்வாரி சரி செய்யதான் அற்புதமாக திருதி ஆண்டுடைய பக்தியில் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். இரண்டாவதாக இன்றைக்கு அழகான விழாவும் கூட, இயேசுவின் தூய்மை மிகு பிரயர், த ஃபீஸ்ட் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பெயரின் விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் பெயர், இட் ஹஸ் காட் இட்ஸ் ஒன் பவர், இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ஓன் வேல்யூ, இட்ஸ் ஓன் மிரக்கல். ஆகவே இயேசுவின் திருப்பெயரால் ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலியின் வழியாக கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாக இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து சுபிப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம், உள்ளத்தை திறப்போம், எண்ணங்களை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நம் இல்லங்களை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது வார்த்தை மனிதரானார் என மறை நிகழ்வு மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீர். உமது மக்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருள். அதனாலும் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையல்ல என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக.
உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 29, மீளவும் அதிகாரம் 3, திருவசனம் 6. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 29 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அழகான மாலை நேரம் ஆண்டவரோடு ஒன்றி திருப்பம், கரையில்லா வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். அது ஒரு பழமையான ஒரு கோவில், இங்கிலாந்து நாட்டில் இருந்த ஒரு பெரிய பழமையான கோவில். அந்த பழமையான கோவிலுடைய கோபுரத்தின் உச்சியில் ஒரு செம்மறி ஆட்டின் உருவமானது பொறிக்கப்பட்டிருந்தது. அங்கு வரக்கூடிய திருப்பயணிகள் அதை பார்த்து பார்த்து பார்த்து, கோபுரத்தில் திருச்சிலுவை தானே இருக்கும், ஏன் இங்கே ஒரு செம்மறி ஆட்டினுடைய உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்று பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இந்த ஊரில் இருந்த பூர்வ குடிகள், அந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவர்கள், அவர்கள் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். அதாவது, இந்த கோவில் கட்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த கோபுரத்தினுடைய வேலை, கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த பொழுது அதில் வேலை செய்த ஒருவர் கை பிசகியதால் அவர் மேலிருந்து கீழே விழுந்தார். தெரியாதனமாக நடந்த அந்த ஒரு தவறு, அவர் மேலிருந்து கீழே ஒரே கூச்சலோடு விழுந்தார், அலறி அடித்துக்கொண்டு. உடன் வேலை செய்தவர்களெல்லாம் அங்கிருந்து ஓடி வந்தார்கள். நிச்சயமாக அந்த மனிதன் செத்துதான் போயிருப்பான் என்று வந்து பார்த்த பிறகு தெரிகிறது அவர் பிழைத்து கொண்டார். ஆனால் பிழைத்து கொண்டதற்கு காரணம், அவர் விழுந்தபோது ஒரு செம்மறி ஆட்டின் மேலே அவர் விழுகிறார். ஆக அந்த செம்மறி ஆடு செத்து போனது, இவர் பிழைத்து கொண்டார். அந்த செம்மறி ஆடு தன் உயிர் கொடுத்து அந்த மனிதரை பிழைக்க வைத்தது என்பதற்காக அந்த செம்மறி ஆட்டுக்கு நன்றி செலுத்தி அவ்வளோ பெரிய அழகான ஒரு உருவத்தை அப்படியே அவர்கள் வரைந்து வைத்திருந்தார்கள் கோபுரத்தினுடைய உச்சியில். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அழகான நிகழ்வு, இயேசுவும் அப்படித்தானே, செம்மறி ஆடு, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். ஆக செம்மறி ஆடாக கடவுள் இருக்கிறார். அவர் மேல் நாம் விழுகின்ற பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார், பாவங்களை எல்லாம் போக்குகிறார். ஆக எப்போதும் நமக்கு உயிர் கொடுத்து, தன்னையே முழுமையாக உயிர் கொடுத்து நமக்கு வாழ்வை தினசரி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் ரொம்ப திருமுழுக்கு யோவானை பற்றி புதிய ஏற்பாட்டில் மட்டுமே 89 முறை அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 89 முறை அவர் பெயர் புதிய ஏற்பாட்டில். அப்படி என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சுட்டும் விரலாக இருந்திருக்கிறார்.
இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் யாராக இருக்கிறார்? Who is he? என்று துல்லியமாக நுட்பமாக சொன்னார். துல்லியமாக நுட்பமாக அது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால், பழைய ஏற்பாடு என்பது ஓராண்டு, ஈராண்டு, 100 ஆண்டு அல்ல, பல யுகங்கள் ஆண்டுதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது ஆதாமில் தொடங்கி மலாக்கிய புத்தகம். அப்படி என்றால் மிகப்பெரிய நீண்ட வரலாறு. அந்த நீண்ட வரலாற்றில் மெசியா பற்றிய குறிப்பை, மெசியா பற்றிய வருகையை, மெசியா பற்றிய அந்த மேற்கோள்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இவர்தான் மெசியா, he is a one so far we expected என்பதை ரைட் துல்லியமாக சொன்னது அவர்தான், சுட்டும் விரல். அதனால தான் அவர் பயன்படுத்திய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. என்ன வார்த்தை? இதோ கடவுளின் செம்மறி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. He is a lamb of God. கடவுளின் ஆட்டுக்குட்டி. அருமையான வார்த்தை, கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று பயன்படுத்துகிறார். இந்த ஆட்டுக்குட்டி என்ற சொல்லாடல் விவிலியத்தில் பலமுறை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. எங்கே பயன்படுத்தப்பட்டது? குறிப்பாக ஆட்டுக்குட்டி has got its own, the lamb, இல்லையா? the lamb ரொம்ப அழகான ஒரு உருவகம், கடவுளை பற்றிய ஒரு அழகான உருவகம், the lamb, LAMB, இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா விடுதலை பயண நூலில் வரும் 12ஆம் அதிகாரத்தில், அதாவது பாஸ்கா திருவிழாவின் பொழுது ஆட்டுக்குட்டியை பலியாக்குவார்கள், கடவுளுக்கு பலியாக்கி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவார்கள். அதோடு எசையா புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் வரும் துன்புறும் ஊழியர், சஃபரிங் சர்வன்ட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது இயேசு ஆண்டவரை குறித்த ஒரு குறிப்பை எசையா இறைவாக்கினர் முன்னுரைக்கிறார். அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படக்கூடிய செம்மறி ஆடு போல துன்புறும் ஊழியன் என்று he was foretelling about the passion of Jesus in the book of Isaiah chapter 53. பாருங்க, ஆட்டுக்குட்டி பற்றிய அங்கு ஒரு அழகான உருவகம். அதோட எருசலேமில் ஆண்டுதோறும் பாஸ்கா விழா கொண்டாடுகின்ற போது in remembrance of the Exodus chapter 12, what happened over there, it was recollected and remembered every year. எருசலேம் யூதர்கள் மக்கள் வாழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு யூதர்கள் திருவிழா சிறப்பித்தார்கள். இப்போ இந்த 3 ஆட்டுக்குட்டியை பற்றிய விவிலிய மேற்கோள்களில் இதைவிட முக்கியமாக ஷார்ப்பா சொன்னது திருமுழுக்கு யோவான். ஆக கடவுள் தான் அந்த ஆட்டுக்குட்டி. எங்க? விடுதலை பயண நூலில் சொல்லப்பட்டது, எசையா சொல்லப்பட்டது, ஆண்டுதோறும் நடந்த நிகழ்வு. who is that அப்படி என்பதை திருமுழுக்கு அழகாக கடவுளின் ஆட்டுக்குட்டி. இல்லை, இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இயேசு ஆட்டுக்குட்டி செம்மறி அதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உலகின் பாவங்களை போக்குபவர் இவரு. நம்ம இதை தான் திருவிருந்தின் பொழுது பயன்படுத்துகின்றோம், இல்லையா? ஆக உலகின் பாவங்களை இவரே, இதோ இறைவனின் செம்மறி. அவ்வளவு அழகான வார்த்தை. உலகின் பாவங்களை போக்குபவர் இவரே செம்மறி. ஆக என்ன வித்தியாசம் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஆடு பயன்படுத்தப்பட்டது, ஒவ்வொரு ஆண்டும் விலங்கு. பாருங்க, இயேசு என்ன செய்கிறார்? விலங்கினால் நிறைவு செய்ய முடியாது, பலியை விலங்கினால் நிறைவு செய்ய. ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவின் போது ஆட்டுக்குட்டி பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு முறை அவர் தன்னையே ஆடாக செம்மறியாக பலியாக்கினார். for all times only once, இல்லையா? ஆக அந்த ஒரு நினைவு தான் இன்றைக்கும் கல்வாரி பலியிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக ஆண்டுதோறும் கொண்டாடியது வேறு, ஆனால் இயேசு செய்தது என்பது வேறு. ஆகையால பாவங்கள் எல்லாம் போக்கி இன்றைக்கும் மறுவாழ்வை கொடுத்து கொண்டிருக்கப்படுதான் ஆண்டவர் இயேசு. இது ஒரு அழகான. இரண்டாவது, அன்றைக்கு யூதர்களுக்கு தான் ஆட்டுக்குட்டி பயன்படுத்தப்பட்டது வழிபாட்டில். ஆனால் இயேசு யூதர்களுக்காக அல்ல. அவர் கொடுத்த கல்வாரி பலியில் அவர் கொடுத்த வாழ்வு, அவர் கொடுத்த உயிர் எல்லா மக்களுக்கும், உலகில் உள்ள அத்தனை மக்களுக்கும் வாழ்வு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கதான் இயேசுவின் பிறப்பு, அதை தான் கொண்டாடினோம். இயேசுவின் மரணம், இறப்பு, உயிர்ப்பு. ஆக இப்படிப்பட்ட உன்னதமான அழகான நிகழ்வு தான் இன்றைய நாளுடைய வாசகத்தினுடைய அற்புதமான விளக்கம். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. கடவுளோடு ஒன்றித்திருப்போர், முடிய பார்ப்போம், கடவுளோடு ஒன்றித்திருப்போர் பாவம் செய்வதில்லை. All those who are united in God, they never ever do the sin. What a challenging வார்த்தை, இல்லையா? கடவுளோடு ஒன்றித்திருப்ப பாவம் செய்வது கிடையாது. நான் பாவம் செய்கிறேன் என்றால் உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால், என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவனாய், மனைவியாய்,
பிள்ளையாய் நான் பாவம் செய்கிறேன் என்றால் which means I am not united in Christ. பார்த்தீங்களா, இயேசுவோடு ஒன்றித்திருப்பவர்கள் தான் பாவம் செய்வது கிடையாது. ஒருவேளை with all our limitations and shortcomings with the flesh நாம் உடல் ரீதியாக பாவம் செய்கிறோம் என்றால் அதுதான் அழகான விஷயம். திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை எல்லாம் போக்குவர். ஆக அன்புக்குள்ள ஒவ்வொரு திருப்பலியில் நடைபெறும் அதுதான். நாம் குற்றம் குறைகள் எல்லாம் போக்குகின்ற பலியாக, கழுவாயாக, உன்னதமான உயர்வற்ற பலியாக ஆண்டவர் தினசரி வந்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு தான் இன்றைக்கு இன்னும் ஒரு கூடுதலான விழா. என்ன விழா? The feast of the name of Jesus. இயேசுவின் தூய்மை மிகு பெயரின் விழாவை திரு அவை கொண்டாடுகிறது. இயேசுவின் பெயரின் விழா. இயேசுவின் பெயர் இட் ஹஸ் நாட் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ட். இயேசுவின் பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது இல்லையா? அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் த கிறிஸ்டாலஜிக்கல் ஹிம் என்று சொல்வார்கள். எப்படி மாதாவுக்கு ஒரு அழகான பாடல். மாதாவுக்கு என்ன பாடல் இருக்கிறது? மாதாவுக்கு என்ன பாடல்? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. அதுபோல அது மேக்னிஃபிகாத் ஆங்கிலத்தில் இல்லையா? அதே போல இயேசுனுடைய பாடல் பவுலடியார் அழகாக சொல்லப்பட்டவர் கிறிஸ்துவியல் பாடல். எது? பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வதிலிருந்து 11 வார்த்தை. என்ன வார்த்தை அது? இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற அத்தனை நாவுகளும் பெயர் பெற்றன. பாருங்க, the power of the name of Jesus. இரண்டாவது அழகாக ஆண்டவர் இயேசு சொல்வார் இல்லையா? இயேசுவின் பெயரினுடைய அழகான அந்த வல்லமை, the power of the name of Jesus. The book of Matthew chapter 11 verses 28. எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய பெயரால் கூடியிருக்கின்ற போது அங்கு மிகப்பெரிய வளம். இயேசுடைய திருப்பெயரால் வருகின்ற போது மிக பெருஞ்சுமை சுமந்து சொந்து இருப்பவர்களே, அழகான வார்த்தை. அதோடு இணைத்து யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். which in the name of Jesus things will happen. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம கோவிலுக்கு பக்கத்திலேயே அபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு குடி புகுந்தாங்க. அவங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஃபாதர் என்ன கேட்டாலும் இயேசு தராரு ஃபாதர். என்ன கேட்டால் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்கறனோ கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தட் இஸ் அ பவர் ஆஃப் ஜீசஸ். தட் இஸ் அ பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசுவின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டே ஆண்டவருடைய மகிமையை நாம் உணர்வது குடும்பங்களில், திருமண வாழ்க்கையில். அதனால்தான் புனித பேதுரு அழகான வார்த்தை இல்லையா? கோவிலுக்கு முன்பாக ஊனமுற்றோன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது பேதுரு பார்க்கிறார். பார்த்தவுடன் என்னிடம் கொடுப்பதற்கு 3ஆம் அதிகாரம் திருத்துதர் பணி கொடுப்பதற்கு பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் 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 இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நடை என்கிறார். In the name of Jesus get up and walk. The man got up and walked. இல்லையா? So that is a power of the name of Jesus. இங்க ஒரு போர்டு இருக்கு இல்லையா? இங்க ஒரு போர்டு. Have you seen over that board? What is the written over there? என்ன எழுதப்பட்டிருக்கு? The power of the name of Jesus. என்ன எழுதப்பட்டிருக்கு? இயேசுவே என்னோட வாரு, இயேசுவே என்னோட தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும். வாட் ஏ பிரேயர் இல்லையா? சிம்பிள் அண்ட் சூப்பர்ப். ஆகல அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருப்பெயரால் இந்த புது வருடம் அமையட்டும். அவரே உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குபவர். ஆக கடவுளோடு ஒன்றித்திருப்பவர் பாவம் செய்வது கிடையாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற குற்றம் குறைகளுடைய பாவ கழுவாயின் பலிதான் திருப்பலி என்பதை உணர்ந்து திருப்பலியின் மகிமையிலும் திருப்பலியின் அருளிலும் திருப்பலியின் ஆசீர்வாதத்தில் இந்த புது வருடத்தை நாம் தொடங்கும். இயேசுவின் திருஹிருதய ஆண்டவருடைய அன்பு உங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர் தொடர்ந்து பெற அவருடைய இரக்கம் அருளை கேட்போம். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைப்பாடு. காணிக்கைகள் நம்முடைய மாலை நேர பள்ளிக்காக நாம் பயன்படுத்துகின்றோம். முதல் வியாழன், முதல் வெள்ளி, முதல் சனி.
போற்றுகிறோம். அருட்பெருக்கள் அப்பத்தை பெற்றுக் கொண்ட விளக்கின் விளைவும் மனித உழைப்பில் கடினமான இந்த அப்பத்தை மக்கள் கொடுக்கும் வாழ்வழிக்கும் அப்பமாக மாற்றுவதும் வழக்கம் பெறுவானார். ஆண்டவரை அனைத்து உலகின் நிறைவாமல் போற்றுகிறோம். அருட்பெருக்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்ட விளக்கின் விளைவும் மனித உழைப்பில் இந்த ரசத்தை மக்கள் கொடுக்கும் வாழ்வழிக்கும் வானமாக மாற்றுவதும் நித்தம் உன் பாதையிலே நிலையில்லா இந்த உலகில் நித்தம் உன் பாதையிலே நீ சித்தம் போல் உன் கரத்தால் நீ சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து கடவுளுடைய அருள் ஆசிரை வேண்டி அவர் தரக்கூடிய ஒப்பு உயர்வற்ற உன்னதமான இந்த திருப்பலினுடைய பரிபூர்ண பலன் நம் குற்றம் குறைகள் எல்லாம் போக்குகின்ற பாவத்தின் கழுவாயின் திருப்பலி என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய அற்புதமான திருவுடல் திரு ரத்தத்தினால் நாம் தூய்மை அடைய அவருடைய திருப்பெயரின் மகிமையால் புனிதமடைய கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றலும்மை வேண்டுகின்றோ. அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றல் உமது பாதுகாப்பை புலந்திருக்கின்ற புதிய வருடத்தில் என்னாலும் எங்கள் திருமணம் குடும்ப வாழ்வில் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தரும் உறவின் பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் மது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே இறைவா, வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்ந்து நீ செய்கின்ற செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்துமே புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளை கடவுள ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால்
இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குபவர். ஆண்டவருடைய இரக்கம்தான் நாம் குற்றங்குறைகளை மன்னித்து புது வாழ்வு தந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு முறை பலியான அந்த அற்புதமான நினைவின் கொண்டாட்டத்தில் தான் இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அந்த வசீகரை வார்த்தை ஒவ்வொரு நாளும் திருப்பல் நிறைவேறப்படக்கூடிய அற்புதமான இனம் புரியாத சந்திப்பின் சங்கமம் தான் ஆண்டவருடைய கல்வாரி பலி. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் தரக்கூடிய அருள் ஆசிரை குடும்ப வாழ்வில் கேட்போம். கரைபட இல்லாத வாழ்க்கை அமைய ஆண்டவரோடு ஒன்றித்து நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்ட தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வர எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
உலகின் பாவங்களெல்லாம் போக்குபவர், இறைவனின் செம்மறி, கடவுளோடு ஒன்றித்திருப்பது கரையில்லா வாழ்க்கை வழிநடத்ததான். கரங்களெல்லாம் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவா உம்முடைய அருளால் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை புகழ்ந்தைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமும். உங்கள் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். காத்திடும் அருமருந்தாகிட்ட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவராக இயேசு சரியாக, துல்லியமாக, நுட்பமாக திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி ஆண்டவர் யார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களெல்லாம் போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது, எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருவுடல் இரத்தம் வழங்கப்படுகின்ற பொழுது வாஞ்சையோடு ஆசையோடு ஆண்டவரை நாம் பெறுவோம்.
நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலை பாவி நாம் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலை பாவி நாம் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டு அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டு அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். விநாயகன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. முழங்கால் பயிடுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆத்துமாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும்.
கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குற இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு கோணங்களில் கடவுள் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அதில் சிறப்பு நாட்கள் வருகின்ற போது, அதுவும் குறிப்பாக மாதத்தில் முதல் வெள்ளி, வருடத்தில் முதல் வெள்ளி, முதல் சனிக்கிழமை, மாதத்தில் முதல் வியாழன், 13ஆம், இதெல்லாம் கூடுதலாக நம்முடைய பக்தியை மெருகேற்றுவது, இயேசுவிடத்தில் செல்வதற்கான ஒரு குறிப்பும் ஒரு அழைப்பும் ஒரு வாய்ப்பும் கூட. ஆகவே இந்த நாட்களில் வருகின்ற போது தொடர்ந்து மக்கள் நீங்கள் வருவது மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த முறை நாம் சிந்திக்கின்ற போது பங்கு தந்தை அறிவிப்பு கொடுக்கிறோனோ இல்லையோ, மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அப்படி என்ற ஒரு நினைவுகளோடு தயாராக வேண்டும். ஆக பங்கு நமக்கு இன்னும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது கடவுளோடு நெருங்குவதுதான். அதிலும் குறிப்பாக the fasting prayer, it matters a lot. மெச்சுக்கூரியில் அன்னை காட்சி கொடுத்த பொழுது, காட்சி கொடுத்து கொண்டிருந்த பொழுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, திருவிழாவின் பொழுது 5 கல் ஞாபகம் இருக்கா? there are 5 stones you have to keep in the marital and family life. do you remember that 5 stones which I spoke over the family இல்லையா, அந்த ஹோமிலி? 5 விஷயம் குடும்பத்திற்கு தேவை என்று மாதா காட்சி கொடுத்து சொன்னாங்க. ஒன்று என்னது? prayer, ஜபம், நற்கருணை, இறை வார்த்தை, 4வது பாவசங்கத்தினம், 5வது ஃபாஸ்டிங். ஆகல மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே குடும்பங்களில் நீங்கள் உபவாசம் இருந்து தயாரிக்க ஆரம்பிங்கள். தட்ஸ் a great blessing for you. ஆகையால நீங்கள் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நிறைய மக்கள் குடும்பமாக வர வேண்டும். அதாவது எப்படி நீங்க பார்க்கவர்களிடத்தில் ஒரு தூதுவராக, யூ மஸ்ட் பிகம் த ஹவ் சென்ட் ஜான் த பேப்டிஸ்ட், அவன் என்ன செஞ்சார்? சுட்டு விரலாக மாற்ற, he is a Messiah என்று சொன்னார். அதுபோலதான் நீங்களும் நானும் பாருங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றேன். I became the pointing, pin pointing who is Jesus for you. As a parish priest, I am narrating, I am giving the description about who is Jesus from my faith. அதுபோல நீங்களும் அப்படிதான். எங்கேயாவது யாராவது பார்த்தால் கூட முதல் வெள்ளி, முதல் சனி, just share about and ask them to come to the church. நாம் எல்லாரும் நம்முடைய வாய்மொழி இயேசுவின் திருமொழியாக மாற வேண்டும். ஆகவே குடும்பமாக வாருங்கள், நிறைய மக்கள் வாருங்கள், நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் ஒரு அரை மணி நேரம் இயேசுவோட தனிப்பட்ட ஒரு அழகான ஒரு சந்திப்பு என்ற ஒரு சிந்தனையில் நாம் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த திருவுணவு எங்கள் மீதும் அருளை மிகுதியாக பொழியுமாய் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. படிடுவோம். ஆண்டவர் இயேசுவோட அழகான நேரம், தனிப்பட்ட நேரம், the time which is a golden moment to have the personal encounter with Jesus. தயாராவோம். Let's all prepare in our mind and body, heart and soul. உடல் அளவில், எண்ணத்தின் அளவில், உள்ளத்தின் அளவில், ஆத்தும அளவில் ஆண்டவரோட தனிப்பட்ட நேரம். இதற்கு விளக்கமோ விபரிப்போ போதாது, அனுபவம் தான். அனுபவித்து பார்ப்போம், இயேசு எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்ப்போம்.
அற்புதமான இறை பிரசனத்தின் வழியாக மூவர் இறைவனை வாழ்த்தி நித்திய ஸ்துதிக்குரிய பாடல் வழியாக கடவுளுடைய இறை பிரசனத்தை கேட்போம், செபிப்போம், பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவோட நாம் இயேசுவை நாம் பார்ப்போம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோ அனைவரும் மண்டியிடுவர். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற அத்தனை நாவுகளுமே ஆசீர்வதிக்கப்படும். The power of the name of Jesus. The power of the name of Jesus. என் பெயரால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய அருள்மொழி, ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. என் பெயரால் நீங்கள் இதை கேட்டால் நான் செய்வேன். ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை. கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்த்து அங்கு போய் என்றால் செல்லும். நம்பிக்கைதான் வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. புலந்திருக்கின்ற புதிய ஆண்டு, கடந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டுக்காக காத்து கொண்டு இருந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம். புதிய ஆண்டு கடவுள் கொடுத்திருக்கிறார். புதிய முன்னெடுப்புகள், புதிய மாற்றங்கள், புதிய எண்ணங்கள், புதிய இயக்கங்கள், புதிய நம்பிக்கைகள், புதிய சிந்தனைகள், புதிய நோக்கங்கள், புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய விளைவுகள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதியதெல்லாம் நடக்க போகிறது. The new beginning, the new year, it's a new beginning, it's a new hope, a newness, a new freshness, newness, which begins on every day on this altar. Whenever look at Jesus deeply, closely, firmly, personally, it has got its own meaning. இயேசுவை நாம் பார்ப்போம். ஆண்டவரோடு இயேசுவே ஆண்டவர். ஆண்டவா, பரபரப்பான உலகம், பதற்றமான சூழ்நிலை, ஆனால் அமைதியாக நிறைவாக ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு அமர்ந்து மைப்பாத்து ரசித்து மக்கள் நன்றியை நீ துதிக்கிறேன் ஆண்டவர். நீ விரும்புவது என்ன? நன்றி சொல்ல மற்ற 9 பேர் எங்க? கடவுளை போற்றி புகழ மற்ற 9 பேர் எங்கே தான்? அந்த கேள்வியை தான் கேட்டு 10 பேரையும் குணப்பாட்டித்து, ஒருவர் தான் நன்றி சொல்ல வந்தார். மற்ற 9 பேரிடத்தில் சொன்னது என்ன? கடவுளை போற்றி புகழ மற்ற 9 பேர் எங்கே? Where is those 9? 9 பேரில் ஒருவரா? அந்த ஒருவரில் நாம் ஒருவரா? கடவுளை போற்றி புகழ்வோம். வாயார உலமாற நெஞ்சார ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவா, உம்முடைய அன்புதான் வாழ்வு, வழியும், சக்தியும், ஆற்றலும், பலமும், ஞானமும், உயிர்ப்பும், உயர்வும், அருளும். ஆகவே கடவுள் மேலே அந்த அன்பு, இயேசுவின் அன்பு எல்லாருமே குழுமி இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதி. உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். The amount of the blessing which you get it for these altar,
The man is always pointing out by saying that he is a Messiah. அனைவரும் ஆண்டவரை வாழ்த்து அன்பு கூறுவேன். ஆண்டவர், இந்த புது வருடம் முழுவதும் என் அன்பு உனக்காக, என்னுடைய பாசம் உனக்காக, என் இருப்பு உனக்காக, என் வாய்மொழி உனக்காக, என் நகர்வு உனக்காக, என் குடும்பம் உனக்காக, என் திருமண வாழ்வு உனக்காக, சம்பாதிப்பது உமக்காக, எல்லாம் உமக்காக. அருமையான வார்த்தை லோயலா இன்னாசியர் பயன்படுத்திய எல்லாம் உமக்காக. Everything for Jesus. அன்புக்குரிய இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். கரங்கள் எல்லாம் தட்டலாம், நம்முடைய உள்ளத்தை எல்லாம் எழுப்பலாம், எண்ணங்களை இயேசுவிடத்தில் நாம் கொடுக்கலாம். அனைவரும் சேர்ந்து ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ. ஏன் எதற்காகவா? புதிய வருடத்தை கடவுள் கொடுத்து விட்டாரு. புதிய வருடத்தை நாம் சந்தித்து விட்டோமே, கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம் குடும்பம், நம் திருமண வாழ்வெல்லாம், துறவர வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கிற இறைவனுக்கு கரங்களை தட்டி. அன்றைக்கு தாவீது நடனமாடினார். உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு தன் ஆடையெல்லாம் கலைந்து விழும் அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகான ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி. இயேசுவோ இருக்கணும் மகிழ்ச்சி பாடி நாம் நல்ல சத்தமா அப்படியே நாம் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து எல்லோரும் எழுந்து நின்று கரங்கள் உடல் மொழி சப்மிட் டு அவர் பாடி லாங்குவேஜ். உடல் மொழியெல்லாம் இயேசுவுக்காக கரங்களை தட்டி கரவொலியெல்லாம் எழு அந்த ரிதத்தோடு அந்த உயரமான அந்த ஒரு இசையோடு இசைத்து வாயால் ஆண்டவரை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை உள்ளத்தோடு புது வருஷத்துல தான் நம்ம செய்ய போறோம். கரங்களை எல்லாம் உயர்த்தி ஆராதனை ஆராதனை. இயேசு ஆண்டவரை பார், ஆண்டவர் இயேசுவை பார், இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருவரை எல்லோரும் சொல்ல வேண்டுமா? ஆராதனை 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 மீண்டுமாக அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இயேசுவை இரக்கத்தின் தெய்வமே, வல்லமையின் ஆண்டவர், புது வருடத்தை நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவர். எத்தனை மரணங்கள், எத்தனை விதமான விபத்துக்கள், ஆபத்துக்கள், எத்தனை விதமான நோய்கள், நோக்காடுகள், பிரிவுகள், பிளவுகள், இவற்றின் மத்தியில் நீர் கொடுத்த புதிய ஆண்டு, புதிய ஆசீர்வாதம் 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டுக்குள்ளாக எங்களை நுழையவை கொடுத்த கிருபைக்காக, அருளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவர். உன் பெயரை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் எபிரேய மொழியில் எபினேசரே, இதுவரையில் உறவினரே, தொடர்ந்து எங்களை காக்கின்ற தெய்வமே, அழைத்த ஆண்டவராய் இருக்கிறேன், படைத்த பராமரிக்கின்ற தெய்வமாக இருக்கிறேன். கோடான கோடி நன்றியும் நெஞ்சார உளமாற மக்கு நன்றியும் புகழும் மகிமை மாட்சிமை என்னாலும் மக்கு உடைத்தாக இயேசுவே வாயார நன்றி என்று எபினேசர் என்ற ஆண்டவருடைய பெயரை உச்சரித்து நாம் பாடுவோம். நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசுவை பார், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து கரங்கள் எல்லாம் உடல் மொழியால் நம்மை வெளிப்படி ஆண்டவா இயேசுவை பார்த்துக் கொள்ளும் என்ற சிந்தனையும் இதுவரையில்
உதவிக்காக, நீ செய்த கிருபைக்காக, நீ செய்த நன்மை தனத்திற்காக உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உள்ளத்தோடு நன்றி. கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஆண்டவரிடம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து புது வருஷத்தில் வாக்குதத்தம் அன்பு கூறுவேன். மீண்டும் மீண்டுமாக மீண்டுமாக அன்பு முழு மனத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை மீண்டுமாக ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம்? அன்போடு அன்பு கூறுவேன். புது வருஷத்தில் ஆண்டவர் மேல் கொள்ளுகின்ற அன்பு. மீண்டுமாக சேர்ந்து அன்பு கூறுவேன். இந்த பாடலை நாம் தொடர்ந்து அன்பு கூறுவேன். தொடர்ந்து தொடர்ந்து அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக மீண்டும் மீண்டும் மீண்டுமாக புதிய வருஷத்தில் கடவுள் மேல் வைக்கின்ற அன்பு, கடவுளிடத்தில் அவர் காட்டப் போகிற அன்பு, அவர் கொடுக்கக்கூடிய ஆசை, அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல், அவருடைய பலம், அவருடைய சக்தினால் நிரப்பப்படும். கடைசியிலிருந்து இருக்கும் வரை எல்லோரும் சேர்ந்து வேகமாக நல்ல சத்தமாக வேகமாக ஆமாண்டவரை உம்மை துதைத்து, உம்மை ஆராய்த்து, உம்மை மகிழ், உம்மை போற்றி புகழ்ந்தேத்துகின்றேன். ஆராதனை மகிமை உமக்கே உரியது ஆண்டவர். இந்த குழுவிற்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். வந்த மக்கள் வர இயலாத அத்தனை மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய இறை பிரசனத்தால் நிரப்புகிறார். உம்முடைய இறை பலத்தினால் நிரப்புகிறார். இறை ஆற்றலால் நிரப்புகிறார். ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். புதிய வருஷம் ஆசீர்வாதத்தில் வருடமாக மாறுவதாக எல்லா மக்களும் வரக்கூடிய அத்தனை மக்களும் பங்கு முழுவதுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். உடைய இறை பிரசனத்தால் நிரப்புகிறார். இறை ஆற்றலால் நிரப்புகிறார். இறை பலத்தினால் நிரப்புகிறார். அப்படியே நாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசுவின் திருப்பெயரை உச்சரிக்கின்ற நாவுகள் அனைத்தும் பேறு பெற்ற. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவின் திருப்பெயரை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் கடவுள், இயேசுவே என் கடவுள். தோமையாருடைய விசுவாச அறிக்கை, my God and my Lord. That is the faith statement which is expressed by St. Thomas towards the Master, the risen Lord. அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த போகிறோம். கரங்களை வைத்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் கடவுள், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் கடவுள். பச்சலமே அந்த பாவி இல்லையா பார்வையற்றோன் பயன்படுத்தி அந்த வார்த்தை, அழகான வார்த்தை. எல்லோரும் சேர்ந்து தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரு. என்மேல் இரக்கமாயிரு. இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் என்மேல் இரக்கமாயிரு. என்மேல் இரக்கமாயிரு. இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் என்மேல் இரக்கமாயிரு. என்மேல் இரக்கமாயிரு. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவை போற்றுகின்றேன், இயேசுவை புகழ்கின்றேன், இயேசுவை வாழ்த்துகின்றேன், இயேசுவை மகிமைப்படுத்துகின்றேன், இயேசுவை போற்றுகின்றேன், இயேசுவை ஆராதிக்கின்றேன், இயேசு
உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவே நீரே என் ஆண்டவர், இயேசுவே நீரே என் ஆற்றல், இயேசுவே நீரே என் பலம், இயேசுவே நீரே என் சக்தி, இயேசுவே என் தந்தை, இயேசுவே என் தாய், இயேசுவே வியத்தக ஆலோசகர், இயேசுவே நண்பர், இயேசுவே வழி, இயேசுவே ஒளி, இயேசுவே ஆற்றல், இயேசுவே என்னோட தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும், இயேசுவே என்னை பாரு, இயேசுவே எங்களோட தங்கும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்களோட தங்கும், இயேசுவே எங்களோட தங்கும். அமர்வோம். ஆண்டவர் முன்பாக அப்படியே நாம் அமர்வோம். பேசுவோமா? Let's all talk to Jesus. Let's all talk to Jesus. It is not a place of the market. It is not a place of the bus stand. It is not the place of the any street over here. Or it is not a house. Rather, it is a place of the blessing, the church, on the altar. பேருந்து நிலையமும் அல்ல, சூப்பர் மார்க்கெட்டும் அல்ல, வீடும் அல்ல, ஆண்டவருடைய திருப்பிரசனம். It's a purely God's presence, God's blessing. அதனால தான் ரொம்ப அழகான வார்த்தை பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள், மோயிசா மோயிசா நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது, உன் காலடியெல்லாம் கழற்றி விட்டுவா. 30 வழியாக காட்சி கொடுத்த கடவுள் நற்கருணை வழியாக காட்சி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் சாட்சியாக மாறும். ஆண்டவா, குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அன்பொழுக, மனதுருக, மனச்சோர்வோடு, மன அழுத்தங்களோடு புலந்துவிட்ட புதிய ஆண்டு எப்படிதான் என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை. நான் எவ்வளவு உழைத்தாலும் மதிப்பில்லை, எவ்வளவு நான் இழுந்தாலும் வாழ்ந்தால் கணவனுக்கு அதை பற்றி அக்கறையே, சுயநலம், மனைவி உதாசீனமான உதாரித்தனமான போலித்தனமான பேச்சுக்கள், போலித்தனமான உறவுகள், தவறான உறவுகள், கணவன் மனைவியிடை குடும்பம் சிதைந்து போகிறது, சின்ன பின்னமாகிறது, விசுவாசம் குன்றி போகிறது, ஜபம் அற்று போகிறது, இயேசுவின் முன்னுரிமை பறிபோகிறது, இயேசுவுக்கான முதலிடம் இழந்து போகிறது, குடும்பங்கள் சிதைந்து போகின்றன. கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், பிள்ளைகள் மறுபுறம், தொழில்நுட்ப வளர்ச்சி உயர, ஆனால் மாற்றம், கலாச்சாரத்தின் சீரழிவுகள், குடும்பங்கள் சிதைந்து போகின்றன. அழகான வாழக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போகின்றன. எத்தனை தவறான உறவுகள், போலித்தனமான உறவுகள், இவற்றின் மத்தியில் வாழ்ந்து காட்டுவது மிகப்பெரிய சவால். கடன் தொல்லை ஒருபுறம், மனசுல அவ்வளவு சோர்வு ஒருபுறம், மன அழுத்தம், மன காயங்கள், மன வலிகள், மன புழுக்கங்கள், மன இறுக்கங்கள், ஆக மன வலிகளோடு கணவன் என்னை புரிந்து கொள்ள, மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள, பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை, எவ்வளவு உழைத்தாலும் நிற்க மாட்டோம், சொந்த பந்தங்களெல்லாம் ஏமாற்றம். யாரை நம்புவது? யாரையா ஆண்டவரா நம்புவது? யாரிடம் செல்வம் இறைவன் வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடையதான் பேதுரு சொன்ன வார்த்தை. அன்பான இறைவா, அழகான கண்கள் என்னை கண்டதால் தான் புதிய வருடம். உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதால் தான் என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், அழகான கண்கள், இரக்கமுள்ள கண்கள் என்னை பார்த்ததால் தான் புதிய வருஷத்தை நான் சந்தித்தேன். ஆகவே இயேசு உமக்கு நன்றி. உன் கண்களால் என்னை ஆசீர்வதி, உன்னுடைய இரக்கத்தின் கண்களால் என்னை ஆசீர்வதி. இங்கே குடியிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. உள்ளத்தை எல்லாம் ஊடுருபவர். எத்தனையோ மக்கள் உள்ளத்தில் வலிகளோடு அமர்ந்து கொண்டிருப்பார். பார்ப்பதற்கு அழகாய், பார்ப்பதற்கு சிரிப்பாய், பார்ப்பதற்கு முகத் தோற்றமாய், பார்ப்பதற்கு மிடுக்காய், பார்ப்பதற்கு பளபளப்பாய், பார்ப்பதற்கு ஆரவாரமாய், பார்ப்பதற்கு ஆர்ப்பாட்டமாய், அவ்வளவும் போய் மனசுக்குள்ள வலிகள், மனசுக்குள்ள கஷ்டங்கள், மனசுக்குள்ள ஏக்கங்கள், மனசுக்குள்ள பயங்கள், மனசுக்குள்ள பதற்றங்கள், உடல் சோர்வு, உடல் வலி, நோய்கள், முதுமை நிமித்தமாக உதாசீனப்படுத்துகின்ற பிள்ளைகள், முதுமை நிமித்தமாக கண்டுகொள்ளாத நண்பர்கள், முதுமை நிமித்தமாக கண்டுகொள்ளப்படாத சொந்த பந்தங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதோ உடைய மக்கள் அழகான கண்கள்
ஆசீர்வதிப்பார், பட வைப்பார். உம்முடைய அழகான கண்களால் எங்களை ஆசீர்வதி. உம்முடைய இரக்கத்தின் கண்கள், உம்முடைய அன்பின் கண்களால் ஆண்டவரோடு நாம் பேசுவோம், இயேசுவோடு பேசுவோம், இயேசு ஆண்டவரோடு பேசுவோம். வாய் திறந்து உள்ளத்தை திறந்து பேசுவோம். ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். இனம் புரியாத சந்திப்பு, இனம் புரியாத ஆண்டவருடைய உடனிருப்பு, மேகத்தின் வழியாக நெருப்புத்தின் வழியாக வழிநடத்திய கடவுள் புதிய வருஷத்தை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்களே, பெண்களே, கணவரே, மனைவியே, பெற்றோரே, பிள்ளைகளே, முதுமையில் இருப்பவர் ஆண்டவரை இயேசு ஆண்டவரை நம்புவது. எங்கே எப்பொழுது நாம் கவிழ்வோம் தெரியாது, யார் நம்மை ஏமாற்றுவார் தெரியாது, எப்போது நம்முடைய வாழ்வுக்கு முடிவு புள்ளி வரும் தெரியாது. சந்திக்கக்கூடிய சவால்கள், இரவும் பகலுமாக சந்திக்க போகக்கூடிய எத்தனையோ நிகழ்வு இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். அழகான கண்கள் ஆசீர்வதித்து பாட வைப்பார். அதனாலதான் புதிய வருஷம் முடிந்ததென்று நினைத்தனால் மீண்டுமாக ஒரு நாள், ஒரு ஆண்டு உயிர் வாழ்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யார் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். கடவுள் ஒருவரை நம்மை அறிந்தவர், கணவன் அல்ல, மனைவி அல்ல. ஆண்டவர் இயேசுவை நம்மை அறிந்தவர். நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். தாயின் கருவயிற்றில் உருவாவதற்கு முன்பே எத்தனையோ உயிர் அணுக்கள் உருவான போது அதில் ஒரே ஒரு உயிர் அணுதான் மனிதனாய் பிறப்பெடுக்கின்றோம். தாயின் கருவயிற்றில் 1000 உயிர் அணுக்கள் உருவாக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு அந்த உயிர் அணுதான் இன்றைக்கு நீங்களும் நானுமாக வெளிவந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், எத்தனை பேரால் நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம், எத்தனை பேர் நம்மை தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆக தூக்கி எறியப்பட்ட நம்மை, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாரை நம்பினமோ சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இளமை காலம், பள்ளி பருவம், கல்லூரி காலம், இளமை காலம், கஷ்டப்பட்ட காலம், நஷ்டப்பட்ட காலம், தனிமை, வெறுமை, இரவு, எத்தனையோ நாட்கள் நம்ம தூக்கி எறியப்பட்டோம், அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். கண்ணீரோட கணவன் மனைவியுமாக நீங்கள் சேர்ந்து கண்ணீர் வடைத்த நாட்கள், கவலையெல்லாம் இடந்து கவலையெல்லாம் இருந்த அந்த தருணங்கள், தூக்கி எறியப்பட்ட நம்மை நாம் அழைத்த ஆண்டவன் அக்கறையோட குரல் கொடுத்த நேரம்தான் இன்றைக்கு நமது வாழ்வு. தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவா இயேசுவே தொட்டீரை வழி நடத்தி உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடுவோம். என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்முடைய அன்புக்கு நன்றி, அருள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே. அப்படியே நாம் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவா இயேசுவை
உமக்கே போற்றி, உமக்கே மகிமை. எல்லா மக்களையும் ஆசீர்வதி. உம்மோடு ஒன்றித்திருப்பதுதான் வாழ்வு. உம்மோடு ஒன்றித்திருக்கின்றது கரைபடாத வாழ்வு. உம்மிடம் ஒன்றித்து இல்லாத பொழுதுதான் பாவம். உம்மிடம் ஒன்றித்து இல்லாத போதுதான் பாவம் செய்கின்றோம், பலவீனத்தில் விழுகின்றோம். இயேசுவே, நீரே எங்களை ஆசீர்வதி, வல்லமையால் ஆசீர்வதி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் அப்படியே நாம் ஜெபிப்போம். அடுத்த பாடலோடு ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய மத்தியிலே கொண்டு செல்ல போகின்றோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கி வரப்போகிறார். பலிப்பிடத்தில் இது ஒரு மிகப்பெரிய something very very special. I cannot explain what it is. If at all I try to explain, I can blabber. என்னால் உளரதான் முடியும், ஆனால் விளக்கம் சொல்ல முடியாது. தாமஸ் அக்யூனாஸுடைய வார்த்தைகள். ஆண்டவர் யார் என்பதை சுவைத்துதான் பார்க்க வேண்டும். நம்ம எல்லாரையும் தொட, மூளை முடுக்குகளெல்லாம் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரும் தொட, உங்கள் வீடுகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் கொண்டு வருகின்ற போது கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. நிச்சயம் இந்த வருஷம் நல்லது, ஆசீர்வாதம் பெருகும் என்ற இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். தந்தை அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வீடு, மூளை முடுக்குகள், உங்கள் தோட்டம், உங்களை சுற்றி இருப்பவர்கள், தடையாக இருப்பவை, பில்லி சூனியங்கள், கட்டுக்கள், மாந்திரியங்கள், உங்கள் வளர்ச்சியை குறைத்து பொறாமைப்படுபவர்கள், அது உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், பொறாமை கண்கள் எல்லாம் ஆண்டவர் எரிந்து விட. ஆக நம்முடைய பரந்தப்பட்ட மனப்பான்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, கிறிஸ்துவே உமக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு என்ற பாடலை உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு அவருடைய நாம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முயற்சி எடுப்போம். கடவுள் நிச்சயம் எல்லாரையும் தொடுவார், எல்லாரையும் அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உங்கள் ஒவ்வொருவரும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்கிறார். ஐ நோ யூ என்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்கிறார். அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு என்கிறார். ஆண்டவர் இயேசு வருகிறாரா? பார்ப்போமா? செபிப்போமா? கொட்டுவோமா? அழுவோமா? கண்ணீரை கொடுப்போமா? கவலையை துடைப்பாரா? மூளை முடுக்கலாம் வீடு ஆசீர்வதிக்கப்படுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதம் என்று சொல்லி பாடுவோம். கரங்கள் எல்லாம் கட்டி நல்ல உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு வாழும் எனக்கு நல்ல உற்சாகத்தோடு வாழும் எனக்கு புதிய வருஷம் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும், துயரம் வரும், என்ன வந்தாலும் சரி ஆண்டவர் இருக்கின்றார். நான் கலங்கி விடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகவே மாட்டேன். எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம், பார்த்து பாடுவோம். எல்லோரும் திரும்பி ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இதோ நம்முடைய வெற்றியின் அரசர், அன்பின் அரசர், இரக்கத்தின் அரசர், ஆசீர்வாதத்தின் அரசர். பாடுவோம். என்னென்ன துன்பம் வந்தால் எல்லாம் கட்டி இயேசுவுக்கு முன்பாக உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமாண்டவர், யார் என்ன சொன்னாலும், ஆண்டவர் யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். That is very true. நான் புது வருஷம் இப்படிதான் நம்ம இருக்கணும். கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கு புது வருஷம் நமக்கு நம்பிக்கை ஆசீர்வாதமாக வாழும் ஏன் தெரியுமா? நமக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். நமக்கு முன்பாக இயேசு முன்னும் பின்னுமாக ஆண்டவர் இருக்கிறார். நாம் போகின்ற பாதை,
வருகின்ற பாதை, எடுக்கின்ற முயற்சி, வைக்கின்ற உழைப்பு, நம்முடைய நம்பிக்கை முன்னும் இன்னுமாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆக அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் புது வருஷத்தை மகிழ்வோடு மனநிறைவோடு நம் தொழிலெல்லாம், நம் பிள்ளைகள் எல்லாம், படிப்பெல்லாம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தெய்வத்திடத்தில் நாம் ஜெபிப்போம், பாடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடினேன். அதான் ரொம்ப அழகு. நான் ஓசான பாடி புது வருஷம் தெம்பா நம்பிக்கையோடு எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, எல்லாருடைய கண்கள் இயேசுவை பார்த்து, let's all turn towards the Eucharistic Lord, which is very very important. வாழும் நேரம் எல்லாருடைய நாவுகள் மீண்டுமாக மீண்டுமாக பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, வாழும் எனக்கு. புது வருஷம் நம்முடைய முயற்சிகள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாக வாழும் இயேசுவுக்குள் வாழ்கின்ற பொழுதுதான் புது வருஷம். இயேசுவோடு நம் குடும்பம், இயேசுவோடு நாம் இருக்கின்ற பொழுதுதான் வெற்றி. இயேசுவோடு நாம் இல்லை என்றால் ஹீரோ, இயேசுவோடு இருக்கின்ற போது நாம் ஹீரோ. ஆண்டவர் எல்லாரையும் தொடுகிறார், எல்லாருடைய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. சத்தமாக வாய் தர, என்னென்ன துன்பம் வந்தாலும் தந்தை அவர்கள் உயர்த்து பிடிப்பார். உயர்த்து பிடிக்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து, என்னென்ன துன்பம் வந்தாலும் புது வருஷத்துல யார் என்ன சொன்னா என்ன, கடவுள் நம்மோட. அது யார வேணா இருக்கட்டும், புது வருஷம் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வாழும் உண்மைதான். நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை நாடுவோம், ஆண்டவரிடத்தில் நலம் பெறுவோம். எல்லா குடும்பங்களையும் எல்லோரும் மேலும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு மக்களும் வந்தவர்கள் வர இயலாதவர் எல்லாரும் கடவுள் தொடுகின்ற அற்புதமான இயேசுவை, இரக்கத்தின் ஆண்டவரை, வல்லமையின் தேவன், குழுவிருக்கிற எல்லாரும் ஆசீர்வதி, எல்லாரும் தொழிலெல்லாம் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. நம்பிக்கையோடு நலம் தரும் ஆண்டாக, ஆசிரியின் ஆண்டாக, வளம் தரும் ஆண்டாக, யூபிலியின் ஆசீர்வாதத்தை கடவுள் வழங்குவாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. முழங்கால் படியிடுவோம். Let's all get back that powerful வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற பொழுதுதான் வெற்றி. When we are with Jesus, we are becoming hero. When we are without Jesus, we are becoming zero. இயேசுவுக்குள் நாம் வாழ்கின்ற பொழுதுதான் வெற்றி. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள உலகத்தில் அத்தனை குப்பை என கருதுகிறேன். ஆண்டவரை பற்றிய அறிவே என் ஒப்பற்ற செல்வம். பவுலுடைய வார்த்தை. அன்பான இயேசு எல்லா மக்களையும் மக்கள் மனசுக்குள்ள நிறைவா வீட்டுக்கு போக, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வீட்டுக்கு போன சவால்கள் இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய போர் குணத்தை, மன வலிமையை ஆண்டவர்களுக்கு வழங்குகிறார். வந்தவர் அத்தனை பேரையும் வரையலாத அத்தனை நம்ம பங்கு எல்லா குடும்பங்களையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்துல
நல்ல உறவுகளோட, பெரியவர்களை மதித்து நல்ல உறவுகளோட, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, எல்லா உறவுகளோட நம்ம எல்லாரும் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் ஆண்டவருக்கு நன்றியாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோட வீடுகளுக்கு செல்லும் ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக வாழுங்கள். மாண்புமிகு கீதத்தை பாடுவோம். அவர்களுக்கு அப்பம் அளித்தீர். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. என்றென்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீரா. தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று மாதாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மறுமுறை இயேசுவின் அருளும் ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு வீடுகளுக்கு செல்வோம். டோன்ட் எவர் மிஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே. தட்ஸ் அ வெரி பியூட்டி என்கவுண்டர். ஆகையால் வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி குடும்பமாக வாருங்கள். நாளை நாள் மாதத்தின் முதல் சனி வருகின்ற போது ரைட் இயர் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பெட்டிஷன் டு ஆர் லேடி. சரிங்களா? என்ன விண்ணப்பம் நீங்கள் சொல்ல விரும்புகிறோ கைப்பட எழுதி வாருங்கள். அதை நாளுக்கு கொண்டு வந்து மாதகத்தை நாம் கொடுப்போம். சரிங்களா? Just try to come in a blue dress.
இருந்தால் முடிந்தால் ப்ளூ கலரில் வாங்க. லெட்ஸ் ஆல் சப்மிட் our prayers to our blessed mother. நாளைக்கு முதல் சனிக்கிழமையுடைய அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எழுந்து நிற்போம். இயேசுவின் திருஹிருதயம் என்ற பாடலை பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.